உணவு கலாச்சாரம் பூரா நஞ்சா போச்சு. இன்னைக்கு சுகி சுமோட்டோ நிறுவனம் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, சுகிங்கிற நிறுவனம் சொல்றேன், பல மில்லியன் டாலர் பணத்தை அதுல முதலீடு செய்து விட்டு அந்த முதலீடு செய்த பணத்துல சாப்பாடு கொடுக்குறேன் எல்லாருக்கும். சோறு சுமக்கிற பிள்ளைங்கலாம் யாரு? நம்ம வீட்டு பிள்ளைங்க, படிச்ச பிள்ளைங்க, பட்டப்படிப்பு படிச்ச பிள்ளைகள் தான் சாப்பாடு சுமக்குதுங்க. வேலை இல்லா திண்டாட்டம் இதுல தெரிஞ்சுக்கிறணும். அவன் சொல்றான், இன்னொரு 5 வருஷத்துல நான் கொடுக்குற சாப்பாட்டை தான் நீங்க சாப்பிடணும், நீங்க விரும்புற சாப்பாட்டை சாப்பிட முடியாது. இன்னும் 5 வருஷத்துல அவன் சொல்ற சாப்பாட்டை தான் சாப்பிட முடியும், நம்ம விரும்புற சாப்பாட்டை சாப்பிட முடியாதுன்னு சொல்றேன். அப்படி ஒரு வேளை 5 வருஷத்துக்கு பிறகு அவன் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டா என்ன ஆகுமா? 40 வயசுக்கு மேல அடுத்த தலைமுறை வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். யார் சொல்லுவா? யாரு கேப்பா? 3 வயசு குழந்தைக்கு நாக்கில புற்றுநோய். 3 வயசு குழந்தைக்கு நாக்கில புற்றுநோய். என்ன தவறு செய்திருக்கும்? என்ன தப்பு பண்ணி சொல்லுங்க பாப்போம். 3 வயசு பிள்ளைக்கு நாக்கில புற்றுநோய் என்னன்னு மருத்துவ ஆய்வு செய்தால் குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. சரி, தாய்ப்பால் நஞ்சா போச்சே, தாய் என்ன தப்பு பண்ணான்னு பார்த்தா அவ சாப்பிட்ட உணவு நஞ்சா போச்சு. விவசாயம்ங்கிற பேர்ல வேளாண்மை செய்யற நம்ம எல்லாரும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிச்சு அளவுக்கு மீறி அதிகமான உரங்களை போட்டு அது விஷமாக ஏறி அது என்ன ஆகுது? பிஞ்சு உயிருக்கு தாங்க மாட்டேங்குது, உயிர் போயிருச்சு. அது பல நோய்களை உண்டாக்குது. இந்த நோய் விட்டு ஆக வாழ்க்கையே நோயில ஆபத்தான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, காலில் புண்ணு வந்துருச்சுன்னா சக்கரை நோயின்னு சொல்லிடுறேன். ஆமா, தலைவலிக்கு மாத்திரையை போட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நிக்குது. வயிற்று வலிக்கு மாத்திரையை போட்டா ஒரு 2 மணி நேரத்துல நிக்குது. கை கால் வலி மாத்திரை போட்டா நிக்குது. எல்லாத்துக்கும் நிக்கிற மாத்திரை போட்டா சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா நிக்க மாட்டேங்குது. ஏன்? அது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன் தெரியல? நிக்க முடியாது, நிக்க விட மாட்டேன். நின்று வச்சுன்னா அப்புறம் வருமானம் எப்படி வரும்? நினைச்சு பாருங்க. நீங்க அதை விட லேசா விரல்ல இடிச்சு பிடிச்சி புண்ணு வச்சுன்னா விரலை வெட்டி எடுத்துறேன். காலில் புண்ணு வச்சுன்னா காலை வெட்டி எடுத்துறேன். சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா கிட்னி அதையும் எடுத்துறேன். எல்லாத்தையும் எடுக்கிற மருத்துவம் தான் நமக்கு இருக்கிற ஆங்கில மருத்துவம். ஆனா எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்துற மருத்துவம் தான் சித்த மருத்துவம். 2 பேரும் பேசிக்கிட்டு மதன் நீங்களும் பேசிக்கிறீங்க. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு தம்பிட்ட கேப்ப, என்னப்பா என்ன சொன்னாரு தம்பி சேரமேசு? ஆமா சொன்னேன், சொரக்காய்க்கு உப்பு இல்ல விடுங்க அப்படின்ற. சொரக்காய்க்கு உப்பு இல்ல, சொரக்காய்க்கா உப்பு இல்ல? சொரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்ல. சொரக்காய் நல்ல மருத்துவம், நல்ல மருந்து. உணவே மருந்து, மருந்தே உணவா இருந்துச்சு நம்ம கிட்ட. சுரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்க உப்பு போயிடும். உப்பு போயிருச்சுன்னா அத்தனை உறுப்புகளும் பாதுகாக்கப்படும். இப்ப உப்பு நல்லதா கெட்டதா? உப்பு நல்லதும் சரிதான், கெட்டதும் சரிதான். ஏன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்புத்தான் அத்தனை நோய்களுக்கும் காரணம். இன்னைக்கு இருக்கிற உப்பு எப்படி இருக்கு? நச்சு வேதிப்பொருள் அயோடின் கலந்து விற்கப்படுது இந்த உலகத்துல. அயோடின் நச்சு வேதிப்பொருள் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அத்தனை நோய்களுக்கு மூல காரணம் உப்பு. அதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை உணர்த்தும்படியாக இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எல்லா வல்ல முருகப்பெருமான் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே.